கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தந்திரவான் கடியும் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துந்தன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தீமை உறும் பல ஆசையை நீக்கி சாமியனை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தாணியளித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நிதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். தமிழ் திரைப்படங்களில் ஒரு நகைச்சுவை நடிகர் பேசிய ஒரு பிரபலமான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவப்பாக இருக்கிறவன் பொய் பேச மாட்டான். இது என்னடா புது பொருளையாக இருக்குது, சிவப்பாக இருக்கிறவன் ஏன்டா பொய் பேச மாட்டான்னு ஒரு டயலாக் நீங்கள் நகைச்சுவை காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. சரியா? அதாவது சிகப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக ஒரு காட்சி அதில் இருக்கும். அது உண்மையா பொய்யா அந்த ஆய்வுக்கு வேணாம். ஆனால் ஒருவருடைய நிறத்தை வைத்து தரத்தை முடிவு செய்கிற ஒரு தலைமுறைக்கு நாம் வந்துட்டோம். அப்படியா சார் சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு ஹோட்டலுக்கு நான் போயிருக்கிறேன். என் பக்கத்து டேபிளில் ஒரு ஃபேமிலி, அவங்க 3 பிள்ளைங்களோட வந்திருக்காங்க. அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களையே ஆர்டர் பண்ண சொல்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க ஆர்டர் பண்ணிவிட்டு ஒன்று சொன்னாங்க, ஐ வாண்ட் ஒயிட் சட்னி. இன்னொரு பிள்ளை நோ 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 ஐ வாண்ட் ரெட் சட்னி. இன்னொரு பிள்ளை நோ நோ ஐ வாண்ட் க்ரீன் சட்னி. ஆர்டர் பண்ணதெல்லாம் வேறு. அவங்க சொன்ன சட்னி, ஒருத்தர் ஒயிட் சட்னி, ஒருத்தர் ரெட் சட்னி, ஒருத்தர் க்ரீன் சட்னி. ஒயிட் சட்னினா என்ன உங்களுக்கு தெரியும், தேங்காய் சட்னி. ரெட் சட்னினா என்ன, தக்காளி சட்னி. க்ரீன் சட்னி புதினா சட்னி, ஏதோ ஒரு சட்னி. இப்போது இந்த 3க்குள்ளே தேங்காய் தான் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் இல்லையா, அதுதான் உள்ளீடு. தக்காளி தான் அதனுடைய உள்ளீடு, புதினா தான் உள்ளீடு. அந்த உள்ளீடை வச்சு பெயர் சொல்கிறது இல்லை. இப்போ எதை வச்சு? கலரை வச்சு. எனவே நிறத்தை வைத்தே தரத்தை முடிவு பண்ணுகிற ஒரு தலைமுறையாக நாம் வந்துட்டோம். இந்த சூழல் மாறணும். ஒரு மனுஷனை அவனை பார்த்து, சிலரை பார்த்தா ஒரு மாதிரி தோற்றம் தெரியும், அவனை பார்த்தாலே ஒரு திருட்டு பையன் மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நல்லவனாக இருப்பான். ரொம்ப சில பேர் ஜென்டிலாக ரொம்ப பிரம்மாண்டம் வரும், உலகமாக அயோக்கியனாக இருப்பான். எனவே வெளியீடுகளை பார்த்து ஒருவரை முடிவு செய்யக்கூடாது. அவன் உள்ளான அவனோட பழகி அவனோட உள்ளீடு என்ன அப்படிங்கிறத பொறுத்தான். ஏன்னா நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. சில பேர் நல்ல சாதனை செஞ்சுட்டு ஒளிஞ்சு இருப்பான், சில பேர் ஒன்றும் செய்யாமல் பந்தா பண்ணுவான். இது மாதிரி ஆட்களை பார்க்குறோம் இல்லையா? எனவே உள்ளீடுகளை வைத்து ஒருவனை முடிவு செய்ய வேண்டுமே தவிர வெளியே இருக்கிற ஆடையை, தோற்றத்தை, பந்தாவை வச்சு பார்த்து முடிவு செய்யக்கூடாது. சிவப்பாக இருக்கிறவெல்லாம் பொய் பேச மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. இந்த சட்னிக்கு எப்படி நம்ம கலரை வச்சு முடிவு பண்ணுறோம்? அதுக்குள்ளே தேங்காய் இருக்குது, தேங்காய் இருக்கிறதுனால தான் அந்த ஒயிட் கிடைக்குது, தக்காளி இருக்கிறதுனால தான் அந்த சிவப்பு கிடைக்குது, புதினா இருக்கிறதுனால தான் அந்த பச்சை கிடைக்குது. ஸோ இந்த கலருக்கே உள்ளே இருக்கிற அந்த பொருள்கள் தான் காரணம். எனவே உள்ளான விஷயங்களை தெரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைக்கி எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு ஆய்வு படித்தேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. யாரெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ, அதிகமாக யூஸ் அண்ட் த்ரோ பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க தான் உறவுகளையும் அதே மாதிரி பயன்படுத்தி போட்டுறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி பாழ்படுத்துதல் அல்லது பயன்படுத்தி தூக்கி எறிதல் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்கும்.
இந்த சின்ன பழங்கால பொருளை பத்திரமா வச்சுருப்பாங்க. அது கிழிஞ்சு உடஞ்சு போயிருக்கோம். நம்ம திட்டுவோம்ல, அதான் உடஞ்சி போயிடுச்சே, அதான் ஒன்றுக்கு தூக்கி போட்டு வேற வாங்குங்களேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க அதையே பத்திரமா வச்சுருப்பாங்க. அது ஒரு நமக்கு நகைச்சுவையாக வேடிக்கையாக தெரியுது. அது என்ன குணம் தெரியுமா? எப்போதுமே பழமையை அவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற ஒரு கலாச்சாரத்துக்கு உண்டு. ஆனால் பெரியவங்க பழசை வச்சுருப்பாங்க. அது சில நேரத்தில் யூஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் அது பாதுகாத்து வச்சுட்ருப்பாங்க. அது என்ன குணம் தெரியுமா? எப்பொழுதும் பழைய உறவை, பழைய நட்பை, பழைய ஸ்நேகத்தை மறக்காதவங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஒன்று பழசாயிடுச்சுன்னா போடவே கூடாதா? நீ உங்கள்கிட்ட பழசாயிடுச்சுன்னா போட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க, பழசு வேறு, பழமை வேறு. இப்போ எங்கள் அப்பா வச்சுருக்கிறத பேனா பழசு, அதில் எடுத்து நான் ஒரு புதிய கவிதை எழுதுனா அது புதுசு. இல்லை, எங்கள் அப்பா எழுதின கருத்துக்கள் பழமையானது, அது நல்ல கருத்துக்களாக இருக்கும். அந்த பேனா பழசாக இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து பழமையான கருத்து வலிமையானதாக இருக்கும். எனவே பழசை தூக்கி போடலாம். பழமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே வெளியரங்கமாக முடிவு செய்வது, பயன்படுத்தி தூக்கி எறிவது, இந்த கலாச்சாரங்களிலிருந்து நாம் மீண்டு வருகிற பொழுதுதான் மனித மதிப்பீடுகளும் பண்பாடுகளும் கலாச்சாரமும் இந்த சமூகத்தில் காக்கப்படும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரிய வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த கால வேளையில, வெள்ளிக்கிழமை காலையில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய தியான பாகமாக 32ஆம் சங்கீதம் 15ஆம் வாக்கியத்தின் 2வது பாகம், அவர் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும் என்பதாகும். அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே விசேஷமாக இந்த காலத்திலே, நவீன காலம் என்று சொல்லப்படுகிற இந்த மாடர்ன் இரா என்று சொல்லப்படுகிற இந்த காலங்களிலே கேட்பது குறைந்திருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் அலைபேசிகளை பார்த்து கொண்டிருப்பதனாலே அநேக காரியங்களை கேட்க தவறுகிறோம். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதையும் கூட குறைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கேட்பது என்பது கடினமான ஒன்று, செவி கொடுப்பது என்பது கடினமான ஒன்று. ஏனென்றால் நாம் பல நேரங்களில் ஏதாவது ஒன்று சொன்னால், அப்படியா சொன்னீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் அதை கவனிப்பது குறைவாக இருக்கிறது. உளவியல் நிபுணர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சில நேரங்களிலே நுனிப்புல் மேய்வது போல் கேட்பது. நுனிப்புல் மேய்வது போல் கேட்பது என்னென்றால், நமக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார், நாம் அப்படியே பேசிக்கொண்டு அது மேலோட்டமாக புரிந்து கொண்டு அதற்கு பதிலை சொல்ல முயற்சித்துக் கொண்டு இருப்போம். இரண்டாவது காரியம், தேவையானதை மட்டும் கேட்பது. ஒருவர் ஒரு நீண்ட உரையாடலுக்குள்ளாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் என்று சொல்லிக்கொண்டு அலைபேசியை பார்ப்பதோ அல்லது வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டோ நமக்கு தேவையானதை மட்டும் கேட்பது போல பாவிப்போம். இது செலக்டிவ் லிசனிங் என்று சொல்வார்கள். இது போல மாத்திரமல்ல, ஆனால் கவனித்து கேட்கும்படியாக இருப்பதுதான் மிக சிறப்பானது என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவர் பேச வரும்பொழுது அவருடைய பெருமூச்சும் கூட அல்லது அவர் அமைதியாக இருப்பதும் கூட ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்று சொல்லும் அளவிற்கு நாம் கவனித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கடவுள் அவ்விதமாகத்தான் கவனித்து கேட்கிறவர். ஒருவேளை இந்த வாசி கேட்ட வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடுங்கள், நான் கவனித்து கேட்பேன் என்று சொல்லுகிறார். என் செவிகள் கவனித்து கேட்கும் என்று கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் பெருமூச்சுக்களையும் கூட கணக்கில் கொண்டவராக்கி கவனத்தோடு கேட்கின்ற கடவுளாக்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்கிறார். 40ஆம் சங்கீதத்தில் இன்னும் அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டருளினார் என்று சொல்லுகிறார். இந்த சாய்ந்து என்கிற ஒரு வார்த்தைக்கு மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய தாயார் மடியிலே படுத்திருக்கும். அவ்விதமாக படுத்துக்கொண்டே அந்த குழந்தை ஏதாவது ஒன்று சொல்ல நினைக்கும் பொழுது அந்த அம்மா எவ்விதமாய் சாய்ந்து அந்த குழந்தையிடத்தில் போய் என்னமா சொல்லுகிறாய் என்று கேட்கிறது போல கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறாராம். உன்னிப்பாக கவனத்தோடு தேவையானதை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நாம் என்னவெல்லாம் பேச நினைக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ நம்முடைய உள்ள குமரவு எல்லாவற்றையும் கூட கருத்தில் கொள்கிறவராக்கி கவனத்தோடு கேட்கக்கூடிய ஆண்டவர் கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த திருவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பொழுதும் கூட தொலைக்காட்சி
தொலைக்காட்சி ஆன் செய்து வைத்திருப்போம். ஆனால் உடனடியாக கிச்சனுக்கு போனோம், இல்ல இந்த பக்கம் அப்படி போவோம், இங்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம். இப்படித்தான் நாம் ஒரு செய்தியை கேட்கிறோம். செய்தியை சப்தமாக வைத்துவிட்டு நம்முடைய பணிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை கேட்ட பிறகு ஒரு திருப்தி என்னவென்றால், இந்த காலையிலே நான் கடவுளுடைய சப்தத்தை கேட்டேன் என்று. ஆனால் கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் வார்த்தையை நீங்கள் பேசுகிற அல்லது நீங்கள் செய்கிற ஜெபங்களை கவனித்து கேட்பது போல நான் பேசுகின்ற என்னுடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் கவனித்து கேளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த கால வேளையில கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி கேட்கிறோம்? கர்த்தருடைய வசனங்களை கேட்பது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் கடவுளுடைய வசனத்தை கவனத்தோடு கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும். ரோமர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், விசுவாசமோ கேள்வினால் வரும் என்று. கேள்வியோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு வார்த்தை என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வசனத்தை கவனத்தோடு கேட்க கேட்க நம்முடைய நம்பிக்கை கடவுளின் பேரிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே, அவருடைய கிருபையின் பேரிலே, அவருடைய இரக்கத்தின் பேரிலே நமக்கு நம்பிக்கை உண்டாகும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய ஜெபங்களை கவனித்து கேட்கிற அற்புதமான இறைவனை பெற்றிருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளையும் கவனமாய் கேட்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவும் கூட உமைகளாக கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லிவிட்டு சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற அர்த்தம் என்னென்றால், எல்லோருக்கும் காதுகள் இருக்கிறது, ஆனால் காது கொடுத்து கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாய் கேள், ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் உள்ளத்திற்குள் போகும்படியாய் கேள், ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் விசுவாச வாழ்வோடு சேர்க்கும்படியாய் கேள் என்று அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் பல இடங்களில சொல்லிக்கொண்டே போவார். அதற்கு காரணம், அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மேலோட்டமாக கேட்டார்கள். தேவைக்கேற்ப சில நேரங்களிலே கேட்டார்கள், சில நேரங்களில் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை, இந்த கால வேளையில சிந்திப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இல்லங்களை தேடி வருகிறது. வான்மலர் நிலையத்தின் வழியாக இந்த காலை வெள்ளிக்கிழமை தியான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இல்லங்களை சந்தித்திருக்கிறது. உங்கள் இல்லங்களை சந்திக்கக்கூடிய இந்த அரை மணி நேர சந்திப்புல நீங்கள் எத்தனை நிமிடங்கள் கவனத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறாரே, உங்களுடைய உள்ள குமரல்களை கேட்கிற கடவுளுக்கு நாம் மறுமொழியாக்க அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிப்போம், உன்னிப்பாய் கேட்போம். நம்முடைய இருதயத்திற்குள் கொண்டு போகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை உணருவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க மீண்டுமாய் நான் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர வளர நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுளை நோக்கி பார்க்க பார்க்க கடவுளுடைய பார்வையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்மை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு உங்களை இணைத்துக் கொண்டு வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி பாராட்டுவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரிய கடவுளே, தர்மையான கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய மன்றாட்டுகளை, எங்களுடைய பெருமூச்சுகளை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை கவனமாய் கேட்கிற கடவுளாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை சந்திக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை உயிர்ப்பிக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்கும்படியாய், கவனித்து கேட்கும்படியாய், உம்முடைய செவிகளை விதமாய் கவனித்து கேட்கிறதோ அதே போல நாங்களும் கவனித்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டும். நீர் எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள். மீட்பரின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.